Dear students, for aeronautical engineering, vector calculus and complex functions ங்கிறது 4th semester paper. Subject code is MA 3452. இது உங்கள் syllabus. Vector calculus complex function ஓட syllabus இது 5 units பாருங்க. Vector calculus, analytic, complex, Laplace, ODE. இதில் எந்தெந்த ப்ராப்ளம் இம்பார்ட்டண்ட், எது படித்தா பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஓவரால் வியூ பார்த்துடலாம். ஃபஸ்ட் யூனிட் வெக்டார் கால்குலஸ். வெக்டார் கால்குலஸில் பார்த்தீங்கன்னா க்ரீன் காஸ் ஸ்டோக்ஸ். இந்த க்ரீன் காஸ் ஸ்டோக்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு 8 மார்க் வந்துடும். க்ரீன் காஸ் ஸ்டோக்ஸு ஒரு 8 மார்க்கு, அதுலேயே 2 மார்க்கு அதனோட ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. ஸோ நீங்கள் க்ரீன் காஸ் ஸ்டோக்ஸ் ப்ராப்ளம் படிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் படிச்சுக்கோங்க. 3ஓட ஸ்டேட்மெண்ட்டும் படிச்சுக்கோங்க. 2 மார்க்ஸ்க்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த 3 ப்ராப்ளமே என்னால் படிக்க முடியல, ரொம்ப டஃப்பாக இருக்குது, நிறையா இருக்குன்னா பரவாயில்ல விட்டுருங்க. அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு ஸ்கேலார் பொட்டென்ஷியல், இன்கம்ப்ரெசிபிள், கன்சர்வேட்டிவ்னா ப்ரூஃப் பண்ணுறது, சொலினாய்டல் ப்ரூஃப் பண்ணுறது, இர்ரோட்டேஷனல், ஆங்கிள் பிட்வீன் த நார்மல்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் யூனிட்டில். இந்த 5 ப்ராப்ளம்ஸ் மட்டும் மெத்தட் எப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்கும் யூஸ் ஆகும். ஒரு 8 மார்க், ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணால் டோட்டலி 10 மார்க்ஸ் இந்த யூனிட்டில் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம கொஷின் பேப்பர் ரெஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், த ஃபோர்ஸ் ஃபீல்ட் விச் இஸ் சாலினாய்டலாக இல்லையான்னு ப்ரூஃப் பண்ணுறது. இந்த சாலினாய்டல்லையே ஒரு கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிற மாதிரியும் கேட்பாங்க. சாலினாய்டல் கேட்பாங்க, இல்லைன்னா இர்ரோட்டேஷனல் கேட்பாங்க, இல்லைன்னா இன்கம்ப்ரெசிபிள், கன்சர்வேட்டிவ். ஓகேவா? இது வந்து லாஸ்ட் இயர் யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பர், ஏப்ரல் மே 2023. இது பாருங்கள் 17 ரெகுலேஷனில் அதே மாதிரி சாலினாய்டல் ஆர் நாட் கேட்டிருக்காங்க. ஸ்டேட் கிரீன்ஸ் தியரம், அந்த நான் சொன்ன மாதிரி க்ரீன் காஸ் ஸ்டோக்ஸ்லேருந்து ஸ்டேட்மெண்ட் கேட்கவும் சான்ஸ் இருக்குது. ஒரு 2 மார்க் நீங்கள் நான் சொன்னது அட்டன் பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி 8 மார்க் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக க்ரீன் காஸ் ஸ்டோக்ஸில் ஒரு சம் வந்துடும். ஸ்டோக்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா இர்ரோட்டேஷனல் ப்ரூஃப் பண்ணுறதும் ஸ்கேலார் பொட்டென்ஷியலும் கேட்டிருக்கீங்க. காஸு நீங்கள் ஸ்டோக்கும் காஸும் கூட விட்டுருங்க. இர்ரோட்டேஷனல் ப்ரூஃப் பண்ணுறதும் ஸ்கேலார் பொட்டென்ஷியலும் படிச்சுக்கலாம். ஆங்கிள் பிட்வீன் த நார்மல்ஸும் வந்துடும். ஓகேங்களா? சாலினாய்டலு, இர்ரோட்டேஷனல், ஆங்கிள் பிட்வீன் த நார்மல்ஸ், ஸ்கேலார் பொட்டென்ஷியல் இதெல்லாமே படிச்சிங்கன்னா ஒரு 8 மார்க் கன்ஃபார்மாக சொல்லலாம். ஸோ நீங்கள் பட் உங்களுக்கு அதில் கிளியர் ஐடியா இருக்கணும். Second unit is analytic function. In this analytic function, the important topic is properties of analytic function. Then find analytic function. Properties ல ஒரு 8 மார்க் வரும். Find analytic function and its conjugate. ஹார்மானிக்னு ப்ரூஃப் பண்ணணும். மில்னர் தாம்சன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஃபைண்ட் த இமேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சம் வரும். பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக் பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஈஸி, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 மார்க்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ், ஃபைண்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட், இல்லைன்னா ஃபைண்ட் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுன்னு கேட்பாங்க. ஃபைண்ட் இன்வேரியன்ட் பாயிண்ட் அண்ட் கட்ஸ் ஆர்த்தோகோனலி, ஃபைண்ட் த மேப் வேல்யூஸ் கட் ஆர்த்தோகோனலி, இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் 2 மார்க்கில் வந்துடும். ஒரு கொஷின் பேப்பர் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் இன்வேரியன்ட் பாயிண்ட்டு. ஸ்டேட் த காச்சிஸ் ரீமான் ஈக்குவேஷன். காச்சிஸ் ரெசிடியூ, காச்சிஸ் ரீமான் கூட பார்த்துக்கோங்க. ரெசிடியூ வந்து 3rd யூனிட்டில் வரும். தென் 8 மார்க். நான் சொன்ன மாதிரி மில்னர் தாம்சனு, கான்ஜுகேட் ஹார்மானிக்னு ப்ரூஃப் பண்ணுறது, கட் ஆர்த்தோகோனலி. இங்கே பாருங்கள், ஃபைண்ட் த இமேஜ் யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். பைலீனியருங்கிற வேர்டு இல்லைனாலும் நீங்கள் பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி தான் சம் போடணும். அதே போல் லாஸ்ட் இயர் யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பரும் பாருங்கள். ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து வந்துடும். நெக்ஸ்ட் கான்ஜுகேட் ஹார்மானிக்லேருந்து ஒரு சம் வந்துடும். பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேப்பிங்கு, ஃபைண்ட் த இமேஜ் யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பர்லேயும் அப்படி தான் கேட்டிருக்காங்க. மேப்பிங் யூஸ் பண்ணி, அதாவது ஃபைண்ட் இமேஜ் யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபர்மேஷன். இமேஜை யூஸ் பண்ணி ஃபைண்ட் இமேஜ், இந்த டாபிக் படிச்சுட்டு பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் படிச்சிங்கன்னா ரெண்டும் சேர்ந்த மாதிரி கேட்டால் அது 16 மார்க் கொஷின்.
இல்லை உங்களால் பைலீனியர் மட்டும்தான் படிக்க முடியும்னா அதை மட்டும் படிச்சுக்கோங்க, அது வரைக்கும் போடுங்க. அது வந்து 8 மார்க்கு. நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் 3rd யூனிட். காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷனில் லாரன்ஸ் சீரிஸ் அண்ட் டெய்லர் சீரிஸ் மட்டும் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அது ஈஸி, எந்த டிஃப்ரென்ஷியேஷன் இன்டகிரேஷனும் கிடையாது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபைண்ட் த ரெசிடியூ. பி பார்ட்டில் கான்டூர் இன்டகிரேஷன் கேட்பாங்க. கான்டூர் இன்டகிரேஷன் 3 டைப்ஸ் இருக்குது. -∞ to ∞ ஒரு டைப், 0 to 2π ஒரு டைப், 0 to ∞ ஒரு டைப்பு. ஸோ கான்டூர் வந்து டஃப்பாக ஃபீல் பண்ணிங்கன்னா லாரன்ஸ் போதும். ஃபைன் லாரன்ஸ் சீரிஸ் வச்சு ஒரு சம் பார்த்துக்கோங்க. 2 மார்க்கு சிங்குலாரிட்டிஸ் மஸ்ட்டு, கண்டிப்பாக வரும் 2 மார்க். சிங்குலாரிட்டி டெஃபினிஷன்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. சிங்குலாரிட்டியில் 3 டைப்ஸ் ஆஃப் சிங்குலாரிட்டி இருக்குது. 3ஓட டெஃபினிஷன் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த சிங்குலாரிட்டி பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ப்ராப்ளம் கொடுத்து அதனுடைய நேச்சரை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. நேச்சர்னால் அந்த 3 சிங்குலாரிட்டியில் எந்த டைப், அந்த ப்ராப்ளம் வந்து எந்த டைப் ஆஃப் சிங்குலாரிட்டி அப்படின்னும் கேட்பாங்க. பாருங்கள் 2 மார்க்கு. Write the singularity of the following function. 2 functions are given. You have to find the singularity. Then find the given question is which singularity. அது என்ன singularity, essential isolated அது அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே இந்த கொஷின் பேப்பர்லையும் பார்க்கலாம். டெய்லர் சீரீஸ்லேருந்து ஒரு வந்துருச்சு. நேச்சர் ஆஃப் த சிங்குலாரிட்டி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக சிங்குலாரிட்டியில் ஒரு 2 மார்க் வரும். கண்டிப்பாக 2 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தென் 3rd யூனிட்டு லாரன்ஸ் சீரிஸ் ஒன்று வந்துடும். லாரன்ஸ் சீரிஸ் கான்டூர் இன்டகிரேஷன் பி பார்ட்டில் வரும். ஸோ லாரன்ஸ் சீரிஸ் படிச்சுக்கோங்க. இது வந்து காச்சிஸ் ரெசிடியூ. காச்சிஸ் ரெசிடியூ லாரன்ஸும் படிச்சிங்கன்னா போதும். இந்த கொஷின் பேப்பரும் ரெஃபர் பண்ணிக்கலாம். டெய்லர்ஸ் அண்ட் லாரன்ஸ் அப்படின்னா டெய்லர் சீரீஸில் மட்டும் சம் போடுங்க, அவ்வளோதான். ரீஜன் வந்து 3 ரீஜன் கொடுத்துருக்காங்க. இது நார்மல் இன்டகிரேஷன் சம், காச்சிஸ் ரெசிடியூ யூஸ் பண்ணி போடுறது. கான்டூரில் 0 to 2π ஒன்று, 0 to ∞, ரெண்டுமே கான்டூர். பி பார்ட் கான்டூர். நீங்கள் பி பார்ட்டையே விட்டுருங்க, லாரன்ஸ் சீரீஸ் மட்டும் படிச்சுட்டு போயிடுங்க, அவ்வளோதான். 2 மார்க்குக்கு சிங்குலாரிட்டி படிச்சுக்கோங்க. இந்த யூனிட் அவ்வளோதான். லாரன்ஸு சிங்குலாரிட்டி தெளிவாக போகணும். டெஃபினிஷன் 3 டைப்பு, ப்ராப்ளம் யூஸ் பண்ணுறது, அந்த ப்ராப்ளம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்ச சம் ஃபைனல் ரிசல்ட் இஸ் வித் சிங்குலாரிட்டி அப்படிங்கிறதுல கிளியராக இருக்கணும். நெக்ஸ்ட்டு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் 2 மார்க்ஸில் 5 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இனிஷியல் வேல்யூ தியரம், ஃபைனல் வேல்யூ தியரம், அது பேஸ் பண்ணி ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன், ஃபஸ்ட்டு ஷிஃப்டிங் தியரம், அது பேஸ் பண்ணி ப்ராப்ளம். சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி. டோட்டலாக 5 ப்ராப்பர்ட்டிஸ். இனிஷியல் வேல்யூ, ஃபைனல் வேல்யூ, யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன், ஃபஸ்ட்டு ஷிஃப்டிங், சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல். இதில் ப்ராப்ளம் வந்து இந்த 2க்கு தான் இருக்குது. இனிஷியல் ஃபைனல் வேல்யூக்கும் ஃபஸ்ட்டு ஷிஃப்டிங் பேஸ் பண்ணி ப்ராப்ளம். கன்ஃபார்மாக இதிலேருந்து ஒன்று தியரம் ப்ரூஃப் பண்ணி கேட்பாங்க, இல்லைன்னா இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்பாங்க. ஒன்று இந்த 5 ப்ராப்பர்ட்டியில் ஒரு ப்ராப்பர்ட்டி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இனிஷியல் ஃபைனல் வேல்யூ அண்ட் ஃபஸ்ட் ஷிஃப்டிங் தியரத்தில் இருந்து ஒரு ப்ராப்ளம் கேட்பாங்க. இது 2 மார்க்கு. அனதர் 2 மார்க், இன்னொரு 2 மார்க் ஃபைண்ட் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். நார்மலான ஒரு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. இது 2 மார்க். தென் 8 மார்க் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஒரு 4 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த 4 ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இந்த 4 தவிர வேறு எதுவும் பார்க்க வேண்டாம். இந்த 4 ப்ராப்ளம்ஸும் பார்த்துக்கோங்க. இதில் 0 to 2a, 0 to 2π, 0 to 2aன்னு கொடுத்தா ஃபுல் ரேஞ்சு, 0 to πன்னு கொடுத்தா ஹாஃப் ரேஞ்ச். இதில் இந்த ஒரு சம் மட்டும்தான் ஹாஃப், இந்த 3 ஃபுல் ரேஞ்ச். இந்த 3லேயும் இந்த ஃபங்க்ஷனில் ஒரு ஃபங்க்ஷன் 0 ஆனதுனால இந்த ஹாஃப் மட்டும் எடுத்து சம் போடுவோம், அதனால் இது ஹாஃப் ரேஞ்ச். இந்த 2 சம் ஹாஃப் ரேஞ்ச், இந்த 2 சம் ஃபுல் ரேஞ்ச். இந்த 4 ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க போதும் லாப்லாஸில். நெக்ஸ்ட்டு இன்னொன்று கன்வல்யூஷன் படிச்சுக்கோங்க. லாப்லாஸில் ஒரு டாபிக், இந்த 4 ப்ராப்ளமும் கன்வல்யூஷன் தியரத்தில் ஒரு 4 ப்ராப்ளம்ஸ், டோட்டலாக 8 ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஓவர். இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு யூனிட் 5, 5th யூனிட் கொஷின் பேப்பர் பார்த்துட்டு போயிடலாம். கொஷின் பேப்பரில் ஃபைண்ட் லிமிட் t டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, இது வந்து ஃபைனல் வேல்யூ தியரம் யூஸ் பண்ணி சம்மு. யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன், இதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டிலேருந்து கேட்டாச்சு. நெக்ஸ்ட் இந்த கொஷின் பேப்பர் யூஸிங் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஒரு சம். ஃபைண்ட் லிமிட் t டென்ஸ் டு 0ங்கிறது t டென்ஸ் டு 0னா இனிஷியல் வேல்யூ தியரம், அதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம்.
t டென்ஸ் டு இன்ஃபினிட்டினா ஃபைனல் வேல்யூ தியரம் யூஸ் பண்ணி சம்மு, அதுபோக ஃபஸ்ட்டு ஷிஃப்டிங் தியரம் யூஸ் பண்ணி சம்மும் பார்த்துக்கோங்க. 8 மார்க்கு நான் சொன்ன மாதிரி அந்த 4 ப்ராப்ளம்ஸ்லேருந்து ஒரு சம் வந்துடும். நெக்ஸ்ட்டு இன்வர்ஸ் லேப்லாஸ், டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன், லேப்லாஸ் இதெல்லாம் வந்து வேண்டாம். நம்ம வந்து பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோம். பட் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. நீங்கள் சென்டம் அடிக்கிறதுனாலும் இதுதான் கான்செப்ட்டு. நம்ம படிக்க வேண்டியது இது மட்டும் படித்தா போதும். யூஸிங் கன்வல்யூஷன் இந்த கொஷின் பேப்பரில் இருக்குது, இன்னொரு கொஷின் பேப்பரில் இல்லை. பட் இந்த சம் கண்டிப்பாக இருக்கும். ஃபைண்ட் த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். நான் சொன்னேன் இல்லையா 4 ப்ராப்ளம்ஸு, அந்த 4 ப்ராப்ளம்ஸில் ஒரு ப்ராப்ளம் வந்துடும். ஸோ தட் இஸ் மோர் தென் எனஃப். நெக்ஸ்ட்டு 5th யூனிட் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதில் மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பெராமீட்டர் மட்டும் படிச்சுக்கோங்க. இந்த யூனிட்டு இந்த 4 ப்ராப்ளம்ஸ் போதும். ஆர்டினரி டிஃபரன்ஷியலில் மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பெராமீட்டர் படிச்சுக்கோங்க. இது ஒரு ப்ராப்ளம். காட்சி இதுக்கு பேராக கண்டிப்பாக காட்சிஸ் அண்ட் லெஜெண்டர் தான் வரும். இதில் நீங்கள் பாதி ப்ராப்ளம் போடுங்க போதும். டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன் வரைக்கும் ரெடியூஸ் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன் வரைக்கும் ரெடியூஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க, அது போதும். அது வரைக்கும் போட்டிங்கன்னா ஒரு 3 to 4 மார்க்ஸ் கிடைக்கும். அட்லீஸ்ட் 2 மார்க்ஸாவது கிடைக்கும். ஸோ இங்கே 8 மார்க்கு. மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பெராமீட்டர் மொத்தமே 4 சம் தான். அந்த 4 சம்மும் வீடியோ போடுறேன். காட்சிஸ் லெஜெண்டரில் ரெடியூஸ் டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன் வரைக்கும் மட்டும் படிச்சுக்கோங்க. இங்கே படிச்சிட்டிங்கன்னா 2 மார்க்லேயும் அது கன்ஃபார்மாக வந்துடும். ரெடியூஸ் ஒரு 2 மார்க், ஃபைண்ட் சிஎஃப்ஓ இல்லை ஃபைண்ட் பர்டிகுலர் இன்டெக்ரலோ கேட்பாங்க. கம்ப்ளீட் ஃபங்க்ஷன், காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் அண்ட் பர்டிகுலர் இன்டெக்ரல், ஜென்ரல் சொல்யூஷன்னாலும் அதே தான். நெக்ஸ்ட்டு ரெடியூஸ் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன்டூ லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட், அதாவது காட்சிஸ் லெஜெண்டர். இங்கே என்ன நீங்கள் 8 மார்க்கில் படிக்கிறீங்களோ அதே தான் 2 மார்க்கு. ஸோ இங்கே ஒரு 2 மார்க், இங்கே ஒரு 2 மார்க் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். 4 மார்க்ஸ் ஆச்சு, இங்கே ஒரு 8 மார்க்கு. ஓகே. ஸோ ஒரு யூனிட்டில் ஒரு 10 மார்க் எடுக்கிறதுக்கான ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். 5 யூனிட்ஸ், ஈச் 10 மார்க்ஸ், we will get 50 மார்க்ஸ். திஸ் இஸ் மோர் தென் எனஃப். ஈஸியாக பாஸ் பண்ணுற பேப்பர் இது. ஸோ செலக்டடாக படித்து பாஸ் பண்ணுங்கள். இது கொஷின் பேப்பரும் ரெஃபர் பண்ணிக்கலாம். டூ மார்க்கு நான் சொன்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு 0னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனை மட்டும் கண்டுபிடிங்க. ஜென்ரல் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் தரலன்னு யோசிக்கக்கூடாது. ஈக்குவல் டு 0னாலே காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் மட்டும்தான். இப்போ பாருங்கள், ரெடியூஸ் சம்திங் கிவன் இன்டூ லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட். இந்த ரெடியூஸ் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லேருந்து லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக மாற்றணும். கொடுத்துருக்கிறது காட்சியா லெஜெண்டரான்னு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அதுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொண்டாடணும். அவ்வளோதான். இங்கே 2 மார்க்கும் அதே தான், 8 மார்க்கும் அதே தான். ஃபைண்ட் த ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் திஸ் ஒன். ஃபைண்ட் த மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பெராமீட்டர். இது கன்ஃபார்மாக வந்துடும். ஒரு சம், ஒரு 8 மார்க். தட்ஸ் ஆல். ஸோ ஈஸியாக பாஸ் பண்ணுற பேப்பர் இது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட்.